Thanks for joining really quick. Uh, um, I'll go to what we were discussing the last time. Okay. Uh, I will see if my screen is shared as well. Okay. For want of time, I'll start. I think we have 8 people who have answered this, and quite a lot of people who are already there in the meeting. Or I no, it's not a lot of people, so I will wait for some time. கொஞ்சம் எல்லாம் join பண்ணட்டும். I think joining is taking some time for everybody. We have 16 participants in the list. It was 29 before. Okay. So okay, ரெண்டு பேர் மட்டும் 21B ன்னு ஆன்சர் பண்ணிருக்கீங்க, which is wrong. 2B தான் ஆக்சுவல் கரெக்ட் ஆன்சர். ஸோ நம்ம இப்போ என்ன பண்ண போறோம்னா பிட் வைஸா ஒரு ரெண்டு நம்பர் எழுதி அதை ஆர் பண்ணா என்ன ஆகுது அப்படின்னு பார்க்க போறோம். ஸோ 1110 1011 அப்படிங்கிற இது வந்து ஒரு இது ஏல இருக்குன்னு வச்சுக்குவோம். ஏங்கிற லிஸ்ட்ல இது இருக்குன்னு வச்சுக்குவோம். R0 அப்படிங்கிறதுல ஓகே ஏதோ ஒரு ஆறுல R0 வச்சுக்கோமே. ஸோ R0ல 01010010 இது இருக்குன்னு வச்சுக்குவோம். இது ரெண்டையும் இப்போ நம்ம ஆர் பண்ண போறோம். ஸோ பேசிக்காக என்ன ஆகும்னா ஆர் பண்றதுனால இந்த கேரிலாம் எதாவது இருக்கா, அதாவது இந்த ரெண்டு நம்பர் ஆட் பண்ற மாதிரி கிடையாது. இந்த ரெண்டு பிட்ல ஏதாவது ஒரு பிட்டு ஒன்று இருந்துச்சுன்னா அது ஒன்று, ரெண்டு பிட்டுமே ஜீரோவா இருந்துச்சுன்னா ஜீரோ. ஸோ ஒன்று, இது ரெண்டுல ஏதாவது ஒரு பிட்டு ஒன்று இருக்கு, அதனால ஒன்று. 10ல ஏதாவது ஒரு பிட்டு ஒன்று இருக்கு, அதனால ஒன்று. இதுல ரெண்டு பிட்டுமே ஜீரோ இருக்கு, அதனால ஜீரோ. 11 ரெண்டு ஒன்னா இருக்கு, ரெண்டு ஒன்னா இருக்கு, அதனால 1 10. ஸோ பேசிக்கா இது ரெண்டையும் ஆர் பண்ணா இப்படிதான் ஒரு நம்பர் வரும். என்ன பண்றோம்னா ஒவ்வொரு பிட்டா எடுத்து ஆர் பண்ணி கரெக்டா இருக்கான்னு பார்க்கணும். அதே மாதிரி 21க்கும் பிஐயும் எடுத்து இப்போ நம்ம கால்குலேட்ல ஆர் பண்ணி பார்ப்போம். ஓ மேன். ஓகே, 21க்கும் I am doing a bitwise OR. 21 OR and sorry, 21 அப்படிங்கிற இதுக்கும் I am doing a bitwise OR with B. Okay. So 21ஐயும் B-ஐயும் ஆர் பண்ணா it will be 2B. இந்த ரெண்டையும் நம்ம பிட் வைஸ் ஆர் பண்ணி பார்த்தா வில் கெட் த சேம் திங். ஸோ பேசிக்கா ஏங்கிற ரெஜிஸ்டர் வந்து 8 பிட்டு. இந்த ஒவ்வொரு ஏ ஹெக்ஸாடெசிமல் வந்து ஒவ்வொன்றும் 4 பிட்டு. ஸோ இப்போ நம்ம 0 to ஏ எஃப் ஹெக்ஸாடெசிமலில் பார்த்தோம்னா 0 to 15 0 1 2 3 4 5 6 7 8 9 10 11 12 13 14 15. இதை ஹெக்ஸாடெசிமல்ல பார்த்தோம்னா 0. ஐ நோ இட் இஸ் நாட். இது ஒரு இன்ட்ரெஸ்டிங் வே டு லுக் அட் நம்பர். ஸோ அதை பார்த்துக்கிட்டோம்னா நமக்கு நம்பர் அந்த ஹெக்ஸாடெசிமல் இந்த பிரச்சனையெல்லாம் வரவே வராது. 8 9. Sorry, I didn't prepare it beforehand, so we have to do it on the class. C B E F ஹெக்ஸாடெசிமல் நம்பர்ஸ் பார்த்தீங்கன்னா அது எஃப் வரைக்கும் தான் இருக்கும். ஸோ இதை பைனரியில் எழுதி பார்த்தோம்னா இதுக்கு வந்து 1111. ஸோ பேசிக்கா ஒரு இந்த ஒரு நம்பர் இஸ் டேக்கிங் 4 பிட்ஸ். ஸோ பேசிக்கா தட்ஸ் வை ஏ அப்படிங்கிற ரெஜிஸ்டர்ல 0xFF வரைக்கும் தான் வைக்க முடியும், which is good as 8 bits. ஸோ இப்போ 21B அப்படின்னா இட் டேக்ஸ் 12 பிட்ஸ் டு ஸ்டோர். ஏங்க ரெஜிஸ்டர்ல 12 bits பாசிபிளே இல்லை. ஸோ அதனால தட்ஸ் வை தட் இஸ் ஒன் another way to look at why the addition, why the bitwise OR cannot give to an
give a result which is greater than the number of bits in the operands. Okay, that is good. So I think we have an understanding of what is happening here. Okay, 2b அதான் நம்ம இந்த ரிசல்ட் பார்த்துட்டோம். 2-1ஐயும் b-ஐயும் ஆர் பண்ணா 2b வருது. Similar stuff we are doing with um, with 8085 ORA ORI அப்படின்னு ரெண்டு இன்ஸ்ட்ரக்ஷன் இருக்கு. ORA C அப்படின்னா என்ன பண்ணும்னா ஏல இருக்க வேல்யூவையும் சில இருக்க வேல்யூவையும் பிட்வைஸ் ஆர் பண்ணி ரிசல்ட் கொடுக்கும். ஸோ ஐ ஹோப் தட் இஸ் த நெக்ஸ்ட் கொஸ்டின். ஓகே, I will see whether that's the next question. I am sharing that question, so please uh, please answer this. So you can type this code 13681 and then try to answer what is the value of this question. A ல வந்து 0xF3 அப்படிங்கிற வேல்யூ இருக்கு. ORI is an instruction. A, a bit a hexadecimal value of 0f. F3ஐயும் F-ஐயும் ஆர் பண்றோம். Someone has answered. Thank you. Okay. I don't see any other. Okay, thanks for answering. So okay, we'll wait for a couple of minutes. So okay, I think I have tried to explain that point very well, நினைக்கிறேன். At least in the answer F3F அப்படிங்கிற answer cannot be because the result cannot. A is 8-bit register, அதுல வந்து F3F வந்து 12-bit value. ஸோ அதனால அந்த வேல்யூ ஸ்டோர் பண்ண முடியாது அப்படிங்கிற பாயிண்ட்டை I think I was able to convey with the previous question. ஸோ அந்த கொஸ்டின்ல அதை சொல்லிட்டோம். இந்த கொஸ்டின்ல அதை திருப்பி ஒரு கொஸ்டினா கேட்டு whether it has reached to people அப்படிங்கிறதுக்காக தான் I have asked this question. 5 people have answered. We have 18 people in the class. நீங்க இன்டராக்டிவா ஆன்சர் பண்ணீங்கன்னா I mean if you answer something wrong, the point is I can go and explain why that answer is wrong. So anyway, it is not showing why which someone has answered it wrong, so we don't have to feel ashamed of answering wrong. Even otherwise தப்பா ஆன்சர் சொல்றது ஒரு தப்பு இல்லைன்னு தான் நினைக்கிறேன். ஸோ it gives you an opportunity to answer and learn. If you answer it right, you have an confidence that you have answered it right. If you have answered it wrong, you have an opportunity to learn why you have answered it wrong. So either way ஆன்சர் பண்ணீங்கன்னா நல்லா இருக்கும்னு நினைக்கிறேன். Yeah, thank you. 6 people have answered, so everyone has answered it right. I think I have got the point across. Okay. இதான் நம்ம கொஸ்டின்ல கேட்டிருந்தோம், அட்லீஸ்ட் ஆன்சர் பண்ணிட்டீங்க. ஓகே, ஆன்சர் வந்து FF தான். ஸோ தட்ஸ் வாட் யூ ஹவ் சீன். ஓகே, தட்ஸ் அண்ட் நெக்ஸ்ட் இன்ஸ்ட்ரக்ஷன். இட்ஸ் அபவுட் XRL. ஸோ கொஸ்டின் என்னன்னா, ஐ திங்க் தட்ஸ் த நெக்ஸ்ட் கொஸ்டின் ஆன் திஸ் லிஸ்ட் as well. ஸோ you can choose to answer this question. So you do a bitwise XOR of a register and or not. So that's the question. XOR is a bitwise XOR. So you know what an XOR instruction is. It's XOR of A B is A bar B plus A B bar, something like that. So I have a point to tell with this. So அதனால நான் I'm going to show going to explain based on the result of this operation. I'll wait for some time. Okay, 4 people have answered 4 0. That's good. One has answered 3 5. Thank you. Okay, 6 7. Okay, so I think that's a valid enough answer base for me. So only around 10 people are answering for every question. So another thing, இப்போ இன்னொரு I think there will be 5-6 more questions. ஏதாவது ஒரு கொஸ்டினுக்கு I think we are 22 participants on the bridge now. 22 answers வந்துச்சுன்னா I'll be like really happy. Wow, super. எல்லாரும் அட்லீஸ்ட் நம்ம சொன்னது கேட்டு இந்த ஒரு லிங்க் ஓபன் பண்ணி டைப் பண்ணியிருக்காங்க அப்படின்னு நினச்சி
Oh, now it's 23. Okay. So, okay. Most of people have answered 8. One has answered 35. So, A, B bar நடக்குது plus A bar B நடக்குது. So, பேசிக்கா அந்த ஒரு XR ஓட ஒரு XR பார்த்தோம்னா XR அப்படிங்கறத எக்ஸ்பேண்ட் பண்ணி பார்த்தோம்னா A not of B plus B not of A அதுதான் நடக்கும். ஸோ இப்போ ரெண்டு வேல்யூ ஒரே வேல்யூ இருந்துச்சுன்னு வைங்களேன். ஸோ டெஃபினட்டா ஏ நாட் ஆஃப் பி பண்ண உடனே அது வந்து அது ஒன்று இருந்துச்சுன்னா 0 ஆயிடும், 0 இருந்துச்சுன்னா 1 ஆயிடும். இட்ஸ் அஸ் குட் அஸ் both of them has the same value. So நான் a into a bar plus b into b bar, a into a bar again. So a into a bar is always 0. A into a bar is again always 0. So when you XOR a same number, you will always get 0. So okay, that's why you will not also get FF. So that's the explanation for this. So XOR expands to a b bar plus a bar b or b a bar. So இப்போ ரெண்டு வேல்யூ ஒரே வேல்யூ இருந்துச்சுன்னா I replace b with a. So it becomes a not of a plus b க்கு பதிலா நான் a போட்டுறேன். So it is a not of a. So a not of a is always 0. So the result will eventually be 0. So when you XOR a value with the same number, you'll always get an get a way to do it on get the value back to 0. கொஞ்சம் டெக்னிக்கலா இந்த டைம் கிரிட்டிக்கல் அந்த மாதிரி இதெல்லாம் பண்ணணும்னா அந்த ரெஜிஸ்டர் அதோடயே எக்ஸ்ஆர் பண்ணி அந்த ரெஜிஸ்டர் 0 பண்றது வந்து ஒரு வேற ஒரு மெமரியில இருந்து 0ங்கிற வேல்யூவை அதுக்கு மூவ் பண்றதோட சில டயத்துல குவிக்கரா இருக்கலாம். ஸோ அதனால there is one way to do clear a register using this instruction. Okay, I'll go to the next instruction, CPL, which is complement, which is pretty much what we saw previously. The not a பண்ற மாதிரி ஆயிடும். That's what will happen in this. So okay, complement will complement each and every bit of that. I'll go to my next session. This the I don't have a question on complement. That's so bad. Okay, I thought I had a question on complement, so I don't think I have it. So we'll see what happens on complement. So AC அப்படிங்கிற complement A அப்படிங்கிறதான் instruction which is going to execute. இங்க ரெட்ல இருந்துச்சுன்னா அந்த இன்ஸ்ட்ரக்ஷன் தான் எக்ஸிக்யூட் ஆக போகுதுன்னு அர்த்தம். ACCல you have a value 0x2b. So now if you try to complement that, what will happen is the question. So complement is as good as inverting all the bits from 0 and 1, which is very much equivalent to subtracting it from FF. So if you subtract 2b from FF, you will get D4. That's what is showing up here. That's what a complement instruction is. இதே காம்ப்ளிமெண்ட்டை நம்ம 8085ல பண்ணோம்னா அந்த இன்ஸ்ட்ரக்ஷன் பேர் CMN பேர். 5A காம்ப்ளிமெண்ட் பண்ணா என்ன ஆகும்னு கேட்டிருந்தேன். I thought I had a question for that here, but it seems I don't have. So we will go to the next. Nanda, can you go back to that CPL? Yeah. One slide back, where there was on CPL A and CPL C. So okay, the flags that's getting affected for CPL C is C. Yeah. Carry. So yeah. C is not a register. C is a carry bit. Carry flag. Yeah. So of course it will get affected because it is swapped. Is that okay? Pardon? CPL C means C is not a register. No, the CPL. Oh, okay. C is a carry bit. Okay. So carry bit complement பண்றோம். Whatever. Yeah. Okay. Yeah, it's an 8051 instruction. So C 1 இருந்துச்சுன்னா 0 ஆயிடும், 0 வந்துச்சுன்னா 1 ஆகும். That answers. Okay, so அதனால அந்த carry flag will get affected. Carry flag will of course have to be affected by that. Okay. Okay, thank you. Okay, thanks. Okay, CMA is 85ல it has a 0x55 complement பண்ணா என்ன ஆகும் அப்படின்னு கேட்டிருக்கோம். I don't have a question for that, so you can try to solve it. It's as good as if you want to know it,
you subtract it from 0xFF. I will do it here for a demo. So we subtract it from FF, and then you subtract 5, you get AA. Okay. Okay. I had this question for an idea, so இதை வச்சு அது காமிக்கிறது ஈஸியாக இருக்கும்னு நினைக்கிறேன். ஸோ ஐ வில் கோ பேக் டு திஸ் 5 இது பார்த்தீங்கன்னா 0 1 0 1 0 1 0 1 அப்படிங்கிறது தான் 5 ஸோ காம்ப்ளிமெண்ட் அப்படின்னா இருக்கிற எல்லா ஒன்னையும் ஜீரோவா மாற்றணும், இருக்கிற எல்லா ஜீரோவையும் ஒன்னா மாற்றணும். தட் இஸ் வாட் இஸ் காம்ப்ளிமெண்ட் இல்லையா? காம்ப்ளிமெண்ட்னா யூ டேக் இன்வெர்ட் ஆஃப் எவ்ரி பிட். ஸோ இப்போ நான் நீங்கள் இதை ஞாபகம் வச்சுக்கோங்க, இட் இஸ் 0 1 0 1 ஆரம்பிச்சிருக்குன்னு. ஸோ நவ் ஐ வில் சப்ட்ராக்ட் from 0 1 0 1. So now every 1 has become 0, every 0 has become 1. So AA is 1 0 1 0 1 0 1 0. F 5 5 வந்து 0 1 0 1 0 1 0 1. So it's நம்பரா பார்க்கிறதுக்கு it makes it looks like a square wave இல்லையா? So அதனால I thought I'll have this question. Yeah, okay. I somehow missed asking that on the Mentimeter. Okay, I'll go to the next instruction, rotate. Rotate na it tries to rotate every bit. So 0x6a அப்படிங்கிற இது இருக்கு. You try to rotate it by 1 bit. So on the last bit போயிடும். What happens is the question. So 6a இருக்கு, அதை rotate பண்றேன், then it becomes 3 5. So 6a if I rotate it, that is 6a. So 0 1 0 0 0 1 0 1 0 1 0. So I bitwise, okay, I do a bit shift towards the right. It doesn't matter whether it is arithmetic or logic for the moment. So I will just shift it. I'll shift it by 1. Okay, so when I rotate it by 1, it becomes 3 5. 0x 3. Okay, and then if I do another rotate, then it becomes 1a. So the question is, what is happening on every rotate? If I rotate it, then that becomes 1a. So the question is, what is happening on every rotate? Whether it gets whether it is just removing the LSB, or do you have some more meaning to it? So I will do that again. So இப்போ 26 நீங்க if whatever we do in hexadecimal doesn't make sense, so you take a look at what is happening on the decimal column of it. 106 இருக்கு, I do a right shift by 1, it becomes 53. நம்ம டெசிமலாவே பார்ப்போம். ஸோ அதுக்கப்புறம் அதை ஒன்ஸ் அகெயின் ரொட்டேட் பண்ணுறேன். ஓகே, தென் இட் பிகம்ஸ் 26. 53 இருந்தது 26 ஆயிருக்கு. அதுக்கப்புறம் இன்னொரு தடவை ரொட்டேட் பண்ணுறேன், 26 இருந்தது இப்போ 13 ஆயிருக்கு. இன்னொரு தடவை ரொட்டேட் பண்ணுறேன், 13 இருந்தது 6 ஆயிருக்கு. இன்னொரு தடவை ரொட்டேட் பண்ணுறேன். ஓகே, நவ் யூ ஹேவ் டு ஆன்சர். யா, தேங்க்யூ. So someone has answered it is dividing by 2. So rotate is one way to do a divide or multiply by 2. So if you do a rotate by left, you can multiply it. If you do a rotate by right, you can divide it. Okay, thanks for observing that. That's the point of the question. I think I'm seriously running out of time. I have a couple of more instructions which I think I should be covering. So but I'm running out of time. I got a call. So if is it okay if I spend another 5 more minutes to consolidate it, sir, or can I stop now? Sir is calling me. Sir, you are there? Oh, okay, sir.
Yeah, we'll pause for some minutes. I think the HOD wants to give a small talk, and then we'll continue back. So we have the, Just, yeah, thanks. Yeah. sir, welcome, sir. Actually, I want to welcome you in the starting of the session itself. I was somewhat busy with some other webinar, so I could not come and join in with you. No problem. Okay, sir. On behalf of our management department and staff members, I would like to thank our guest speaker, Mr. Ganesh Skanda, who is working in Microchip. On behalf of his busy schedule, he has accepted our requisition and is conducting now this webinar session. I hope that those who have attended this webinar session, you feel that it will be a different one, that he is such an interactive person and he will be handling the session in a different way. Okay, sir. Thank you, sir. Thank you for coming and giving this nice session. You want to consolidate, no, sir? You can continue. And thanks Okay. for all the participants. Okay. Thanks, ma'am. Thanks, ma'am. Okay. I think we have another 10 more minutes. So I will, if everyone is okay, I will go ahead and complete some more steps which we'll look at some of the jump instructions before we close it, and last 10 minutes we will hope we'll have a general discussion. We'll see if we have something to answer and things like, and yeah, I can read a lot of people telling that this session is interesting, and really thanks. Uh, Okay, so we understood that it is dividing by 2. Actually, the removing the LSB is also a right answer. That in one sense, I think it's right because it is removing the LSB. Uh, so that could also be an answer as well. So it's removing the LSB, but one way of looking at, yeah. Hey, art and glass அவருக்கு தரேன். Okay, divide by 2 is also one way to look at it. So நிறைய இடத்துல if you want to do a quick division, டிவைட் இன்ஸ்ட்ரக்ஷன் பண்றதுக்கு ரொம்ப டைம் ஆகும். பட் நம்ம இப்படி டிவைட் இப்படி ரொட்டேட் பண்ணி டிவைட் பண்றது இஸ் அன் வெரி ஆப்டிமிஸ்டிக் வே டு டூ அ டிவிஷன். Okay, so then there is the next question. So what will happen when you rotate it through left? We will do it here. 6 இருக்கு. I will left shift it by 1. It becomes 12. Then I left shift it by 1. Then it becomes 24. You should always look at the decimal. So decimal தான் உங்களுக்கு multiply இப்போ இனிஷியலா பார்க்கறதுக்கு வசதியா இருக்கும். Now I left shift it by 2. Then it multiplies by 4. 24 into 4 is 96. Now I left shift it by 3. It should multiply it by 8. So we'll have 96 into 8, which is 768. So things like that. So I think I got the point across. So left shift and right shift can be another way to do multiply and divide. Okay. அதுக்கப்புறம் rotate instruction on 8085. Okay, there is always an opportunity for you to rotate it through the carry. ஸோ பேசிக்காக என்ன நடக்கும்னா கேரியில் இருக்கிற பிட்டையும் யூஸ் பண்ணி ரொட்டேட் பண்ணலாம். So that is, if you want to do a 9-bit rotate, you can put that value on. You can somehow get that value into carry and then rotate it with 9 bits. So the same thing is happening on. I just used 8085 to explain what a rotate, just the accumulator and rotate with carry as well. So basically, rotate through accumulator na enna pannumna D7 பிட்டை தூக்கி D0ல வச்சிரும். அதே பிட்டையும் தூக்கி கேரிலையும் வச்சிரும். But it will not take in account what is the previous value in carry. So previous value in carry is lost, it is overridden. But rotate AL அப்படிங்கிற இன்ஸ்ட்ரக்ஷன் என்ன பண்ணும்னா D7 தூக்கி கேரி பிட்ல வச்சிரும். கேரி பிட்ல என்ன இருக்கோ அது 0க்கு போயிடும். பேசிக்கா it tries to simulate a 9-bit rotate. Okay, I think that will be the next question. Okay, I think I'll have it. Okay, guess the output of RLC instruction when A is 0xA0. 0xA0 அப்படிங்கிறது தான் இது. நான் அதை பைனரியாக எழுதியிருக்கேன். ஆர்எல்சியில் என்ன நடக்கும், கேரி பிட்டில் என்ன இருக்கும் அப்படிங்கிறது தான் கொஸ்டின். Okay, I didn't even ask about what is there in carry bit. So it will just do an A0. Please
please answer back. It will be good to know what you think is the answer for this. Okay, someone has answered 40. Okay, okay, 3 people have answered 40. Okay, someone has answered 41. Thank you. I'll wait for a couple of more minutes so that we get a lot of answers. I think it's more of an opportunity to think about that and then come back. You can feel free to use the calculator. You know what that instruction is anyway. Okay, so I think this is an interesting way to look at it. So A0 most significant bit வந்து 1. ஸோ ரொட்டேட் லெஃப்ட் பண்றோம். ஸோ இந்த 1ங்கிற பிட்டு தான் இங்க ஃபர்ஸ்ட் இடத்துக்கு போய் ஆகணும். ஸோ 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 ஒன் திங் which was sure is இந்த ஆன்சர் should be 1. It cannot be 0. ஸோ ஆர் பேர் ஆல்ரெடி 0ன்னு ஆன்சர் பண்ணிட்டீங்க. ஸோ தட் cannot be true because மோஸ்ட் சிக்னிஃபிகன்ட் பிட் ஆல்ரெடி 1 இருக்கிறதுனால லீஸ்ட் சிக்னிஃபிகன்ட் பிட் ரொட்டேட் பண்ணதுக்கு அப்புறம் 1 தான் இருக்கணும். ஸோ ஹேவ் an ஆப்ஷன் ஆஃப் எய்தர் 4-1 or A1. ஸோ A1 இருக்கிறதுக்கு வாய்ப்பு இல்லை, ஏன்னா அந்த மோஸ்ட் சிக்னிஃபிகன்ட் பிட்டை நம்ம எடுத்துட்டோம். இப்போ A1, ஸோ 4-1 தான் ஆன்சர். பேசிக்கா நான் அதை ஒரு தடவை நோட் பேட்ல கூட காமிக்கிறேன். 10 10 0000 இதான் இருக்கு. ஸோ இப்போ இதை வந்து நம்ம ரொட்டேட் பண்ண போறோம், ரொட்டேட் லெஃப்ட் பண்ண போறோம். ஸோ பேசிக்கா இந்த பிட்டு போயிடும், அதை எடுத்து இங்க வச்சிட போறோம். ஓ மேன் சாரி. ஓகே, அதை எடுத்து இங்க வச்சிட போறோம். ஸோ இப்போ 1001000001 அதுதான் ஆன்சரா இருக்க முடியும். கேரி பிட்டை பத்தி நம்ம இதில் கவலையே படுறது இல்லை. கேரி பிட் இருந்துச்சுன்னா இது வந்து கேரியில போயிருக்குமா இல்லையாங்கிறத வந்து அது இந்த இன்ஸ்ட்ரக்ஷன் கேரியை வச்சு ரொட்டேட் பண்ணுதா கேரி இல்லாம ரொட்டேட் பண்ணுதாங்கிறத வச்சு முடிவு பண்ணிக்கலாம். ஹோப் தட் ஆன்சர்ஸ். ஸோ RLC பண்ணியிருக்கோம். ஸோ இட் வில் புட் த வேல்யூ இன் கேரி. கேரியில் இருக்க வேல்யூவை எடுத்துக்காது. ஸோ இட் இஸ் an 8-bit rotate, not a 9-bit rotate. ஸோ ஆன்சர் பார்த்தீங்கன்னா 4-1. கேரி ஃபிளாக் செட் ஆயிருக்கும். Only 2 people have answered 4-1. So 6 people have answered 4-0. We now I think we understood why it is not 4-0, because rotate பண்ணிருக்கோம். இங்க என்ன வேல்யூ இருந்துச்சோ அது வந்து 10100000. இதை ரொட்டேட் பண்ணியிருக்கோம். இங்க இருக்கிற பிட்டு இங்க வந்துருச்சு, இங்க இருக்க பிட்டு இங்க. ஓகே, ஐ வில் ப்ராபப்லி யூஸ் an arrow. இங்க இருக்க பிட்டு இங்க வந்துருச்சு, இங்க இருக்க பிட்டு இங்க வந்துருச்சு, இங்க இருக்க பிட்டு இங்க வந்துருச்சு, இங்க இருக்க பிட்டு இங்க வந்துருச்சு. ஸோ அப்போ இங்க இருக்க பிட்டு இங்க போயிடுச்சு. ஸோ that's how rotate happens. So that's why it is not 4-0 and it is 4-1. Okay, I'll go to the next question then. Okay, we are done with that. The time is 12:20. Okay, jump is this is over. So there is compare and jump. இதில் என்ன பண்றோம்னா, this is more of an logical question. So கொஞ்சம் டைம் ஸ்பெண்ட் பண்ணி என்ன வேல்யூ இருக்கா அப்படின்னு கெஸ் பண்ற மாதிரி. ஸோ கம்பேர் ஜம்ப் இஃப் நாட் ஈக்குவல், அதான் இந்த இன்ஸ்ட்ரக்ஷன். ஸோ ஜம்ப் பண்ணு இஃப் த வேல்யூஸ் ஆர் நாட் ஈக்குவல் அப்படின்னு கொடுத்துருக்கு. R0ஐயும் 35 ஹெக்ஸாடெசிமல் இந்த வேல்யூவையும் R0ஐயும் கம்பேர் பண்றோம். கம்பேர் பண்ணி நாட் ஈக்குவலா இருந்தா ஹால்ட்டுக்கு ஜம்ப் பண்ணிடணும் அப்படின்னு சொல்லியிருக்கேன். பட் நான் இந்த இன்ஸ்ட்ரக்ஷன் எக்ஸிக்யூட் பண்றப்போ என்ன இருக்கு, அடுத்த இன்ஸ்ட்ரக்ஷன் எக்ஸிக்யூட் ஆயிருக்கு. 14 அப்படிங்கிற இன்ஸ்ட்ரக்ஷன் எக்ஸிக்யூட் பண்ண போறேன்னு சொல்லியிருக்கு, which means that இந்த ஜம்ப் நடக்கல. So the question is, guess the value of R0. I have that open on the session.
we have 10 more minutes. Probably this is the last session, and then I'll go back to questions. We'll see what we have to discuss. You can use this code to answer. I guess the value of R naught is the question. So we went back to this, and then okay, I think if I hover over, I can show the question. So compare and jump if not equal R naught, comma hexadecimal value 35, and then the next instruction is halt at halt is just a label. So அடுத்த instruction execute ஆயிருக்கு. Basically it didn't jump to halt. uh, I show it here, so it is better. So compare and jump not equal or not 35h, haltங்கிற இதுக்கு jump ஆயிருக்கணும், ஆனா jump ஆகல, அடுத்த instruction execute ஆயிருக்கு. So answer me what is the value of R naught. Okay, someone has answered. It is 5 அப்படின்னு சொல்லிருக்கீங்க. Jump if not equal, not equal இருந்தா jump ஆயிருக்கும். Okay, I think there is an okay. 4 பேர் வந்து 0x36 or any value other than 0x35 சொல்லிருக்கீங்க. But no, this is compare and jump if not equal. Not equal இருந்தா தான் jump ஆகணும். Haltக்கு not equal இருந்தா haltக்கு போயிருக்கும், பட் அது ஹால்ட்டுக்கு போகல. இது ஹால்ட்னா ஹால்ட்டுங்கிற லேபிள் இருக்க இன்ஸ்ட்ரக்ஷனுக்கு போயிருக்கணும், பட் ஹால்ட்டுங்கிற லேபிள் இருக்க இன்ஸ்ட்ரக்ஷனுக்கு போகாம அடுத்த இன்ஸ்ட்ரக்ஷனுக்கு போயிருக்கு. அப்படின்னா என்ன அர்த்தம்னா ஆர் நாட்ல இருக்க வேல்யூ 35 அர்த்தம். அதாவது போத் த வேல்யூஸ் ஆஃப் ஆர் நாட் ஆர் சேம். ஹோப் ஓகே, சம் ஒன்லி ஒன் கை ஹஸ் ஆன்சர்டு 35. நான் அட்லீஸ்ட் அந்த கன்ஃபியூஷனை நான் சால்வ் பண்றதுக்காக ஐ வில் ஆஸ்க் இட், ஐ வில் ரிப்பீட் இட் அகைன். இன்ஸ்ட்ரக்ஷன் பேர் வந்து கம்பேர் அண்ட் ஜம்ப் இஃப் நாட் ஈக்குவல். ஆர் நாட்டையும் 35யும் கம்பேர் பண்ணும். நாட் ஈக்குவலா இருந்தா ஹால்ட்டுக்கு ஜம்ப் பண்ணிடும், ஈக்குவலா இருந்தா அடுத்த இன்ஸ்ட்ரக்ஷன் எக்ஸிக்யூட் பண்ணும். இப்போ இந்த கோடை வச்சு பார்த்தா அடுத்த இன்ஸ்ட்ரக்ஷனை எக்ஸிக்யூட் பண்ணிருக்கேன், ஏன்னா அதை தான் ரெட் கலர்ல ஹைலைட் பண்ணி காமிச்சிருக்கு. இட் இஸ் கோயிங் டு எக்ஸிக்யூட் திஸ் இன்ஸ்ட்ரக்ஷன் ஜேஎன்சி. அப்படின்னா என்ன அர்த்தம்னா ஆர் நாட் ஹேஸ் அ வேல்யூ ஆஃப் 35h அர்த்தம். ஸோ நான் இதை ஒன்று மாதிரி கேட்டிருந்திருக்கலாம், ஆர் நாட் இஸ் ஈக்குவல் டு 35h, நவ் டெல் மீ வாட் இஸ் த நெக்ஸ்ட் இன்ஸ்ட்ரக்ஷன் அப்படின்னு கேட்டிருந்திருக்கலாம். ஐ ஜஸ்ட் change the order in which I asked the question so that you can think back and reflect on what is that. Okay. Okay. Quickly, next instruction. Okay. இதில் அதுலேயே இன்னொரு next level of question. For want of time, I am not going to do that. Swap ஒரு இன்ஸ்ட்ரக்ஷன் இருக்கு. அது என்ன பண்ணும்னா லோவர் 4 பிட்ஸையும் அப்பர் 4 பிட்ஸையும் ஸ்வாப் பண்ணும். 0xF0 அப்படிங்கிற வேல்யூ எடுத்து ஸ்வாப் பண்ணா என்ன ஆகும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா 0x0Fன்னு ஆயிடும். That's what is happening. So basically, swap instruction swaps the left 4 bits with the right 4 bits. Now the question is, how do you do that with if not for a swap instruction, what other instruction will we do to do that? This is probably the last question. So then we can open up for questions. So we don't even have to wait for all the answers for this question. If someone has any question, you can please unmute and answer. Yeah, thanks. So yes, I think a lot of people have answered rotate left or right by 4 times. Yeah, if you rotate left or right by 4 times, it will it will mimic a swap instruction. ஒன்னு பண்ணலாம், 8 times rotate பண்ணா என்ன ஆகும்னா it will give the same value. 8 தடவை rotate பண்ணா till once again come back to the same value. So 12 times rotate பண்ணீங்கனாலும் till still it will give the same value as what is as swap instruction will do.
Skanda, you're on mute. Oh, okay. Thanks for understanding that I'm speaking through my video. I didn't recognize that. Yeah, okay. So for someone who said the audio is not available, feel free to type it back on the question. Oh, okay. You said my audio was not available. Thank you. I thought for you audio was not available. Okay, thanks. Yeah, I was mute. I was on mute. Close the session. சொல்லுங்க சார், என்ன விஷயம் சார்? மெயில் ஐடி இருக்கு, அதை எடுத்துக்கோங்க. If you have any questions even after the session, feel free to mail me and ask. ஓகேங்க, ஃபைன். Thank you. Thank you. Bye sir. Thank you. Okay. Thank you, Skanda. Okay, okay Ananda, thanks. ஓகே சார், க்ளோஸ் பண்ணிக்கலாமா சார்? சார்